ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பைசா கூட செலவில்லாமல் உங்களுக்கு வீட்டிலேயே கேண்ட் சானிடைசர் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை உள்ள இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துடுங்க. செகண்ட் ஐசோப்ரோபில் ஆல்கஹால். இங்கே எல்லா ஃபார்மசி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இங்கே ரப்பிங் ஆல்கஹால்னு கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் ஒரு ஃப்ராக்ரன்ஸுக்கு வேண்டி நான் டாபரில் உள்ள பாதாம் கேர் ஆயில் எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஃபோர்த் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஆலோவேரா கொஞ்சம் போதும். அதுக்கு நான் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். சரி, இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு காலி பாட்டில் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு அந்த பாத்திரம் எடுங்க. அதில் ஆலோவேராவில் உள்ள ஜெல்லை அப்படியே கை வச்சு க்ரஷ் பண்ணி போடுங்க உள்ள. கொஞ்சம் அளவு போதும். ஆலோவேரா ரொம்ப நிறைய தேவையில்லை, கொஞ்சம் அளவு போதும். அதனால தான் கொஞ்சம் நான் எடுத்தேன். நான் அதில் அடுத்து ரப்பிங் ஆல்கஹால் ஆட் பண்ண போகிறேன். ரப்பிங் ஆல்கஹால் கிளாஸில் நான் ஊற்றி அதை ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு கரெக்டாக கிளாஸில் ஒரு ஒரு குவார்ட்டரை விட குறைவான அளவு எடுத்துருங்க. கிளாஸை விட குறைவான அளவு ரப்பிங் ஆல்கஹால் எடுத்து அதில் போடுங்க. அதை விட குறைவாக தான் அலோவேரா ஜெல் இருக்க வேணும். ரப்பிங் ஆல்கஹாலை விட குறைவாக தான் அலோவேரா ஜெல் இருக்கணும். அடுத்து கொஞ்சம் ஒரு அதை விட குறைவாக வாட்டர் போடுங்க. ஃபஸ்ட்டு எது இருக்கணும்னா ரப்பிங் ஆல்கஹால், செகண்ட் அலோவேரா ஜெல், தேர்ட் வாட்டர். இந்த ஒரு கேட்டகரியில் நீங்கள் இதை போடுங்க. மேலே டாபரில் உள்ள பாதாம் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அது ஃப்ராக்ரன்ஸ் தான், அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். நார்மலாக உள்ள கடையில் உள்ளதில் ஃப்ராக்ரன்ஸ் பெரிய அளவில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து கிட்டத்தட்ட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மெயின் இன்க்ரீடியண்ட்டே ஐசோப்ரோபில் ஆல்கஹால் தான். ரப்பிங் ஆல்கஹால் மட்டும் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். நீங்கள் கடையில் கிடைக்கிற எல்லா சானிடைசர்லாம் மெயின் இன்க்ரீடியன்ட் ரப்பிங் ஆல்கஹால் தான். நீங்கள் அது கூட நீங்கள் வாட்டரோ எந்த ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸோ டீ ட்ரீ ஆயிலோ எது கூட மிக்ஸ் பண்ணாலும் அது ஒரு நல்ல எஃபெக்டை தரும். அதனால ரப்பிங் ஆல்கஹால் தான் முக்கியம். ஸோ நம்ம கேண்ட் சானிடைசர் தயாராகியாச்சு. ரப்பிங் ஆல்கஹால் யூஸ் பண்ணால் என்னென்னா அவங்க கேண்டுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஒரு ஆல்கஹால் வச்சு நம்ம வைப் பண்ண டைமில் என்ன எஃபெக்ட் இருக்கோ அந்த எஃபெக்ட் நீங்கள் எந்த சானிடைசர் யூஸ் பண்ணுற டைம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேண்ட் சானிடைசர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட பார்க்குறேன். பாய்.